வெல்கம் பேக் கைஸ். இன்வின்சிபிள் சீசன் 4 பார்த்துட்டு இருக்கோம். கிராண்ட் ரேஜன் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா இட போட்டேன். நீங்க இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆர் ஆஃப் ஆமர் அண்ட் அடியால்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒன்ஸ் அகைன் வில்ட்ரமோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்க போறோம். முக்கியமா த கிரேட் ஆர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய மைனர் கேரக்டர்ஸ் திரும்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நீங்க மிஸ் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸை சீன் பை சீன் ரைட் டவுன் பண்ண போறோம். கெட் ரெடி டு எபிசோட் 7ஓட டைட்டில் டோன்ட் டூ எனிதிங் ராஷ். இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 87ல மார்க் அண்ட் ஈவ் பேசிட்டு இருக்கப்போ அந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ற சர்ப்ரைசிங் அன்இன்வைட்டட் கெஸ்ட் சொன்ன லைன் தான் எபிசோட் டைட்டில் யூஸ் பண்றாங்க. வில்ட்ரம் எம்பையரோட ஒன் ஆஃப் த காலனிஸான ரெலோனியா பிளானட்ல எபிசோட் ஓபன் ஆகுது. நேட்டிவ்ஸ் வில்ட்ரமோட ரூலை கான்ஸ்டன்டா எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அதாவது இதோட 3வது போராட்டம். வில்ட்ரம் எம்பையரோட ரூலை பத்தி அனிசா சீசன் 2ல மார்க் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. பட் இது வரைக்கும் அவங்க காலனிஸ் என்ன கரியர் இருக்குன்னு இது வரைக்கும் காட்டினதே இல்ல அன்டில் நவ். ரெலோனியா நேச்சுரல் ரிசோர்சஸை மோஸ்ட் லைக்லி வில்ட்ரம் ஆர்மியோட கான்ஸ்டன்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக ஃபியூவலை தான் உறிஞ்சு எடுக்கிறாங்க போல. பிகாஸ் வில்ட்ரமைட்ஸை பார்த்தா சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற கேபிட்டலிஸ்ட் கேட்டகரி மாதிரி எனக்கு தெரியல. பேக்ரவுண்ட்ல இருக்க பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை வச்சு பிளானட்ல நடக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷனை இன்னும் அதிகரிக்க நியூ ஜோனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் ரெலோனியன் நேட்டிவ்ஸ் இடத்தையே டெமாலிஷ் பண்றாங்க. வில்ட்ரம் எம்பையர்ல இதை பத்தின டிஸ்கஷன்ஸ் முக்கிய தலைகளுக்கு நடுவில் ஒரு மீட் போயிட்டு இருக்கு. த கிரேட் எம்பரர் ஆர்கல் தலைமையில வில்ட்ரம் எம்பையர் எப்படி இருந்துச்சு, ரேஜன் த்ராக் எப்படி பவருக்கு வந்தான், பிளஸ் தியேட்டர்ஸோட பேக் ஸ்டோரின்னு எல்லாத்தையும் இங்க நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல அடிக்கடி பார்த்த வில்ட்ரம் ரூலரோட சேம் அட்வைசர்ஸை நம்ம இங்க பார்க்கலாம். அதுலயும் லாஸ்ட் 2 பேரை எபிசோட் 2ல நடந்த ஸ்கர்ஜ் வைரஸ் சர்வைவர்ஸா பார்த்திருப்போம். கிரெக்கோட சூட்ல ஒரு மைனர் வேரியேஷன் நோட் பண்ணலாம். தியேட்டர்ஸ் அண்ட் அதர்ஸ்க்கு இருக்கிற ஹுட்டி, ஈவன் ஷோல்டர்ஸ்ல இருக்க சர்க்கிள் டைப் பேட்ச் மாதிரி கிரெக் சூட்ல இல்ல, ஈவன் த்ராக் கிட்டையும் இருக்காது. ஐ திங்க் இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலர் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க போல. ஆல்சோ இந்த மாதிரி கவுன்சில் கரண்டா த்ராக்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் ஸ்கர்ஜ் வைரஸ்க்கு முன்னாடியும் இப்படி ஒரு கவுன்சில் இருந்தா அடையாளம் இருக்காது. அதுக்கு ரீசன் இவங்கள ஒருத்தவன் நினைச்சதை செய்யறானு தான் கிரேட்டஸ்ட் ரூலரை முதுகுல குத்திருக்கான். சோ எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்னு த்ராக் எல்லாரையும் விட ஒரு படி மேல ஸ்மார்ட்டா மூவ் எடுத்திருக்கான். தியேட்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ் கேட்காம ரேஜன் த்ராகோட ஒப்பீனியன்ல ஆர்கல் ரெபல் பிளானட்டோட பாப்புலேஷனை ஒரு 25% அழிக்க சொல்றான். ஸ்டில் போராட்டம் பண்ணா எல்லாரையுமே தீத்து கட்ட சொல்றான். ஒன்ஸ் அகைன் பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மர் வாய்ஸ் ஆக்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் பீஸ்ட் ஹண்டர்ஸ் படத்துல மெகட்ரானா பிளே பண்ற பிராங்க் வெல்கர் ஆர்கலுக்கு வாய்ஸ் ஆக்டரா ஜாயின் பண்ணிருக்காரு. எபிசோட் 2ல பார்த்த இடத்துல இப்போ இங்க ஸ்டாச்சு இல்லாதது ஆர்கலோட டெத்துக்கு அப்புறம் தான் அங்க ஸ்டாச்சு வச்சதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈவன் அங்க யங் நோலன் ட்ரெயின் பண்ண குழந்தைங்களா பில்டிங் மேல பறக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். தியேட்டர்ஸ் அண்ட் த்ராக் ஒன்னா கப்பிடா மைனர்ல வேலை பார்த்ததுல அவன் கம்பெனில தியேட்டர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னு த்ராக் சொல்ற ரிமார்க். லாஸ்ட் எபிசோட்ல தியேட்டர்ஸ் ஒரே ஆளா கிரெக், லூக்கன், அனிசாவை 1-on-1 பொழந்தது எப்படின்னு இப்போ புரியுது. பட் தியேட்டர்ஸ் லேக் குவாட்ரண்ட்ல ஸ்பெண்ட் பண்ண இயர்ஸ் அவனை ரொம்ப மாத்திட்டதா சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ரூத்லெஸ் ஆன தியேட்டர்ஸ் மனமாற்றம் எப்படின்ற பேக் ஸ்டோரியை நம்ம பார்க்கவே மாட்டோம்னு தோணுது. அவனோட சாவு வரைக்குமே அவன் லைஃப் எல்லாருக்கும் மத்தியில ஒரு பெரிய சீக்ரெட்டா தான் இருந்துச்சு. பின்னாடி கிராண்ட் ஏஜென்ட்டோட ரெட் கலர் சூட் மாதிரி பர்சனல் கார்டுக்கு ரெடி பண்ண ஸ்பெஷல் சூட் டிசைனோட நிறைய வில்ட்ரமைட்ஸை பார்க்கலாம். இவங்க இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அப்படியுமே தியேட்டர்ஸ் ஆர்கலை கொண்டு இருக்கான். த்ராக் கிட்ட வேற கடைசியா தியேட்டர்ஸ் பிரச்சனையா இருந்தா உனக்கு தோன்றதை செய்யன்னு ஆர்கல் சொல்லியும் மேபி ஏன் கணிப்பு தப்பா இருக்கலாம்னு அப்படியே கை விட்டுட்டான். அடுத்த நாள் நடக்கிற ஃபியூனரல்ல நிறைய ஓல்டு வில்ட்ரமைட்ஸை ஒன் செகண்ட் நம்ம பார்க்கலாம். அதுலயும் இவன் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கான். சீசன் 2ல சியான்ஸ் டாக் ஆத்தர் டிவி ஷோ அனிமேஷன்ஸோட டிஃபிகல்டிஸை எக்ஸ்பிளைன் பண்றப்போ ரிப்பீட் பண்ணப்படுற கேரக்டர் டிசைன்ஸ், ஈவன் லாங் ஷாட்ஸை யூஸ் பண்ணி கேரக்டர் டீடைல்ஸை ஈஸியா அவாய்ட் பண்றது அப்படின்னு நிறைய ஹேக்ஸை பத்தி சொல்லியிருப்பான். குறிப்பா இன்வின்சிபிள் அனிமேஷன்ஸோட லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. இந்த எல்லா ஷார்ட்கட்ஸையும் தவறாம ஃபாலோ பண்றாங்க. கூட்டத்துல நோலனை பார்க்கலாம். நடக்கிற கிரேட் பர்ஜ்ல கிராட், அடுத்ததா சீசன் 1ல பிளாஷ்பேக் சீன் அப்போ பார்த்த இன்சிடென்ட்ல ஒன்ஸ் அகைன் ரீக்ரியேட் பண்ணி கிரெக், கான்குவெஸ்ட் அண்ட் துலாவை நம்ம பார்க்கலாம். துலா அண்ட் லூக்கன் கூட ஜாயின் பண்ணி த்ராக்ஸாவை அட்டாக் பண்ண விடார் கூட ஒரு ஆளா இங்க இருக்கான். எதுக்கு த்ராக் இந்த கிரேட் பர்ஜுக்கு மக்களை தூண்டி விடணும்? ஆர்கலோட சாவு அவனுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்குது. அதை பத்தி த்ராக் என்ன சொல்றானா, There is a sickness in our society poisoning us from within. We will cut this cancer out. Seek out the weakness that allowed this betrayal and purge it from our midst. த்ராக் அப்படி என்ன நோயை பார்த்துட்டான்னு வில்ட்ரம் பாப்புலேஷனை பாதிக்கும் குறைச்ச ஒரு சிவில் வார தூண்டணும். அதாவது கருணை. சக வில்ட்ரமைட்ஸ் மேல இருக்க நட்பும் இறக்கமும் தான் அந்த சிக்னஸ். அந்த நோயால முதல்ல பாதிக்கப்பட்டது த்ராக் தான். சக வில்ட்ரமைட் மேல இருந்த கம்பானியன்ஷிப் தான் அவன் கடவுளுக்கும் மேல பார்த்த லீடரோட மரணத்துக்கு காரணமா இருக்கு. தட்ஸ் வை இந்த பாதிப்புக்கு உண்டான முதல் வில்ட்ரமைட்டே இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறான். இறக்கம்ன்ற வீக்னஸ் இருக்கிறவன் உயிரோடய இருக்க கூடாது. அது இல்லாதவங்க தான் ஈவன் நம்ம வழிகளை கேள்வி கேட்கிற சக வில்ட்ரமைட்டை கொல்ல கூட தயங்காதவங்க. அவங்க மட்டுமே உண்மையான வில்ட்ரமைட்னு த்ராக் வச்ச டெஸ்ட் என்டையர் பிளானட்
பிளானட்டையும் ரத்த ஆறுல மூழ்கடிக்குது. என்னடா பிளானட் இது, இங்க எவன் பிறந்தாலும் ஈஸியா இவங்களுக்கு எதிராக திரும்பிடுவான் போல, சும்மா அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கானுங்க, ஒரு நல்ல காரியமே நடக்காது போல. இங்க இப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்துட்டு பேசிக் ஹியூமன் கைண்ட்னஸ்லயே நோலன் ஃபோல்ட் ஆயிருப்பான். இதுல அவனுக்கு லவ் வேற கிடைச்சிருக்கு, சும்மா இருப்பானா. கிரேட் பர்ஜ்ல கலந்துக்காத த்ராக் ஒரு புது எரா ஆஃப் வில்ட்ரம் ரூலை உருவாக்கியிருக்கான். கருணையே இல்லாத வில்ட்ரம் எம்பையருக்கு மட்டும் என்னைக்குமே லாயலான சுப்பீரியர் வில்ட்ரம் ரேஸை உண்டாக்கிட்டான். போதும் சண்டையை நிறுத்துங்கன்னு சொன்னா அவனையே முறைக்கிற அளவுக்கு மோசமான மிருகமா மாறிட்டானுங்க. எம்பத்தின்ற சிக்னஸை கடந்தவங்களுக்கு உயிரே பரிசு. நீங்க ஜெயிச்ச உயிர் தான் வில்ட்ரமைட்ன்ற தகுதியே நிர்ணயம் பண்ணுது. எல்லாம் நமதேன்னு கூட்டமே முழங்க பிரசன்ட்டுக்கு வராங்க. ஆயிரக்கணக்கான வில்ட்ரமைட்ஸோட குரல் ஒழிச்ச இந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்க கூட இல்லைன்னு லேட்டர் நோலன் கிட்ட ட்ராக் எக்ஸ்பிளைன் கூட பண்ணிருப்பான். லாஸ்ட் எபிசோட் டெலஸ்கரியா அட்டாக்ல மாட்டின கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதா நம்ம இங்க பார்க்கலாம். ட்ராக் அவனோட ரிமைனிங் க்ரூவை கூட்டிட்டு வில்ட்ரமுக்கு போயிட்டான். டிஃபரெண்ட் டெரிட்டரிஸ்ல இருந்து அவங்க வில்ட்ரமுக்கு ரீச் ஆக நாள் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம ட்ராக கொல்லணும்னு டீம் ரெடி ஆகுது. காமிக்ஸ்ல வர ஒரு ஐகானிக் ஷாட்டை இவங்க இவ்வளவு மட்டமா ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஐ மீன் ஒரிஜினல் நீங்களே பாருங்க, எவ்வளவு டீடைல்ஸ் எவ்வளவு எஃபர்ட்ஸ் இருக்குன்னு. அப்படியே இதை பாருங்க, நல்லா பென்சில் டிரைவிங் மாரி. எல்லாருக்கும் காமிக்ஸ்ல கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ் அதாவது காப் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுத்திருப்பாங்க. பட் டிவி ஷோல யாருக்கும் எதுவுமே இல்ல எக்ஸப்ட் ஃபார் காப்போட அபிஷியல் மெம்பர்ஸ் நோலன் அண்ட் ஆலன். ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்கப்போ தேடஸ் அண்ட் நோலனுக்கு நடக்கிற கான்வோல த்ராக கொல்றது இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றான். ஸ்டில் ரிமைனிங் வில்ட்ரமைட்ஸ் என்னைக்குமே அளவில்லாத டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு பாசிபிள் ரீசனா இருப்பாங்கன்னு சொல்றான் தேடஸ். அவனுக்கு இருக்க அப்சஷன் ஈவன் வில்ட்ரமைட் ரத்தம் இருக்க அவனையோ இல்ல மார்க் அண்ட் ஆலிவரையோ கூட கொன்னுடுமான்னு நோலனை யோசிக்க வைக்குது. ஜோய் கிட்ட சின்லாக் பீட்டில்ஸோட பாய்சன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல ரெடி பண்ண 10 டாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை தான் கான்ஃபிடண்டா யூஸ் பண்ணி ஆலன் அண்ட் ஜோயி டீம் அப் பண்ணி வில்ட்ரமைட்ஸை தூக்குவாங்க. ஸ்கர்ஜ் வைரஸோட கில் கவுண்ட்டை பார்த்து எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. டெட் பாடிஸ்ல உண்டான பிளானட்டரி ரிங்ஸுக்குள்ள கோயலிஷனை ஆம்புஷ் பண்ண எல்லாரும் காத்துன்னு இருக்காங்க. சீசன் 2ல த்ராக்ஸால அட்டாக் பண்ணப்போ லூக்கன் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆன துலா இன்னும் உயிரோட இருக்கா. மொத்தமா 12 வில்ட்ரமைட்ஸ் இன்க்ளூடிங் த்ராக் இவங்கள ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்ல ஜாயின் பண்ணாம த்ராக் லாங்ல மட்டும் நின்று ஆரா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மிட் ஃபைட்ல ஜாயின் பண்ண ஸ்பேஸ் ரேசர் அவன் ரைட்ல ராக்னார் பீஸ்டை இழுத்துட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்குறான். ஐ கெஸ் லாஸ்ட் எபிசோட் டெலஸ்கரியால நடந்த அட்டாக்ல பேட்டில் பீஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் ரேசர் எய்டா வராததுக்கு இதுதான் காரணமா இருக்கணும். ரொம்ப நேரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ராக்னார் பீஸ்ட பிடிக்க தான் 2 பேரும் போயிருப்பாங்க போல. ஈவன் இன்ஃபினிட்டி ரேவோட லேசர்ஸுக்கு கூட த்ராக் அன்ஃபேஸ்டா நின்று ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா போயிட்டு இருக்க சண்டையில ஒன்னுத்துக்குமே உதவாத ஆலிவர் நாய் பெரிய இது மாதிரி போய் அடி வாங்கி வாய் கையெல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு. இதுல வேற அவனை ஓவர் ஹைப் பண்றாங்கன்னு நாய் ஸ்பேஸ் ஷிப்ல சொல்றேன். ஏண்டா ஜோய் எப்படி அஃபென்ஸ்லாம் எடுக்க முடியாது, அதுக்கு தெம்பும் இல்லைன்னு மூடின்னு சப்போர்ட்டாவும் மெடிக்காவும் வேலை பார்த்துட்டு இருக்கா. உன் லட்சணம் தெரிஞ்சதுனால மார்க் தனியா போகாதுன்னு படிச்சு சொன்னான். பெரிய புடிங்கி மாரி போறாரு. இப்படி முதுகுல குத்து வாங்குறதுக்கான முந்தினு போனேன். ஒரு வில்ட்ரமைட்டை கூட ப்ராப்பரா டேக்கிள் பண்ணது இல்ல, ட்ராக் அடிக்க போறான். இதை பார்த்த மார்க் கான்குவெஸ்ட்டை கொண்டா எனக்கு ஒன்ன கொல்ல முடியாதான்னு சொல்றான். பை தி வே கடைசியா கிராட் அண்ட் லூக்கன் கான்குவெஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கிரீக் தான் கிளேசியா பிரைமுக்கு போக சொல்லிடுவான். தி செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வில்ட்ரமைட்டோட சாவு யாருக்கும் தெரியாது. அண்ட் அந்த நியூஸை கேட்டு தான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈவன் மார்க்கோட மோஸ்ட் பவர்ஃபுல் அடியால த்ராக் முடிய கூட அசைக்க முடியல. த்ராக் பிறந்ததுல இருந்தே எம்பரர் ஆகணும்னு அவனை ஸ்ட்ராங்கஸ்ட் வில்ட்ரமைட்டா மாத்துறதுக்கு எல்லா ஃபைட்டிங் மெத்தட்ஸ்லையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறதா காமிக்ஸ்ல நோலன் சொல்லியிருப்பான். ஆனா ஷோல அப்படி எந்த ஒரு இன்ஃபோவும் இல்ல. இன்ஸ்டெட் ஆர்களோட ஒரிஜினல் வாரிசு வர வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தான் நம்ம வழக்கப்படி ரூலரா இருப்பேன்னு சொல்லியிருப்பான். பை தி வே ஆர்களோட ஃபேமிலி ட்ரீ என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அண்ட் அதுக்கு நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு. அதை நம்ம லேட்டர் சீசன்ஸ்ல பார்க்கலாம். ஸ்பேஸ் ரேசர் ஹெல்ப்போட வில்ட்ரம் பிளானட்டை அழிச்சாதான் இவங்களை கொல்ல முடியும். வீடுன்னு சொல்லிக்க இடம் இல்லாதவங்களுக்கு சண்டை போடவும் காரணம் இல்லாம போக ஒரு மோசமான மூவ் எடுத்தாங்க. மொத்தத்துல வில்ட்ரமைட்டே இல்லாம போயிடுச்சு. சரி, அதான் இன்ஃபினிட்டி ரே போதுல, இவங்க எதுக்கு பின்னாடியே போறானுங்க? உண்மையை சொல்ல போனா பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணது லேசர் இல்ல, இவங்க 3 பேர் தான். லேசர் தொலைக்கிற இடம் அதாவது கோர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெபிலைஸ் ஆயிடும். பட் அதை ஆக விடாம க்ளோஸா கேட்சப் பண்ணி இவங்க போட்ட ட்ரில்லு தான் கோர் வெடிக்க காரணமா இருக்கு. இந்த 3 பேர் தான் லிட்டரலாவே பிளானட்டோட அழிவுக்கு காரணமா இருக்காங்க. இதுக்கு த்ராகோட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தேடஸோட தலையை புடிங்கிட்டான். ஆலிவரை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்கன்னு ஆலன்ட்ட மார்க் சொல்றான். பட் ஸ்பேஸ் ரேசர் சொல்ல கூட வேணான்னு ஆல்ரெடி ஜூட்டு விட்டான். த்ராக் கிட்ட மாட்டின நோலன் கதையும் முடிஞ்சது. மார்க் ஒரே டிச்சில் கன்கஷன் போயிட்டான். ஆனா த்ராக் அவனை கொல்லல. கைஸ், ஒரு விஷயம் மட்டும் உண்மைன்னு தோணுது. த்ராக் தான் இந்த கூட்டத்திலேயே வீக்கஸ்ட்னு நினைக்கிறேன். வில்ட்ரமைட்ஸை மட்டுமே சுப்பீரியர்ஸா பார்த்த த்ராக் அவன் ஆளுங்க சாகிறத விரும்பல. அண்ட் இந்த ரீசன் தான் அவன் லாஸ்ட் எபிசோட்ல எந்த ஒரு அட்டாக்குமே பண்ணாம அவனோட க்ரூவை கூட்டிட்டு திரும்ப தலை தெறிக்க ஓடுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். கான்குவெஸ்டோ இல்ல ஜெனரல் கிரெகோ இந்த சாய்ஸ்ல இருந்தா நினைச்சு பாருங்க, டெஃபினட்டா இவங்கள முடிச்சிருப்பானுங்க. ஆனா த்ராக் அப்படி இல்ல. ஈவன் எர்த்துக்கு போயிருக்கான். அங்க இருக்க ஒரு உயிரை கூட விடாம கொன்னாலும் த்ராக் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. பட் வில்ட்ரமைட்ஸுக்கு ஒண்ணுதான் என்ன சொல்றான், The death of any Viltrumite leaves a void in me. ஈவன் அதனால தான் சக வில்ட்ரமைட் மேல அவன் வச்சிருக்க எம்பத்தியை கொல்ல முடியலனாலும் மற்றவங்களுக்கு அந்த வீக்னஸ் இல்லாம பாத்துக்கிறான். ஷோக்கு மட்டும் ஒருத்தவனை கொண்டுட்டு உள்ள போன த்ராக் லேட்டர் இந்த பிளட் ஷெட்டை நிறுத்தவும் சொல்றான். என்னோட பல நாள் டவுட்டை இந்த சிங்கிள் சீன் கிளியர் பண்ணிருக்கு. When it was over, our population was cut in half. But what emerged from the ashes was unstoppable.
அதாவது கிரேட் பர்ஜ்ல 50% மட்டும் தான் பொழைச்சதா சொல்லியிருப்பாங்க. அந்த 50யும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கலையா? அப்படி ஃபைட் பண்ணாலும் எவ்ரி சிங்கிள் வில்ட்ரமைட்டும் சாகர வரைக்கும் இல்ல இந்த ஃபைட் நடந்திருக்கும். நோ, அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் த்ராக் நிறுத்த சொல்லிட்டான். அண்ட் ஒட்டுமொத்தமா நடந்து முடிஞ்ச இந்த வயலண்டான வில்ட்ரமைட் வார்ல 12 வில்ட்ரமைட்ல 6 பேர் இறந்திருக்காங்க. அண்ட் நம்ம சைடுல 1, டோட்டலா 7 பேர் இறந்திருக்காங்க. மார்க் அண்ட் நோலனை ஃபைனலா காப் கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா இந்த நாய் சாகல. ஆமா, ஸ்பேஸ்ல அடிக்கடி மூச்சு பிடிக்கணுமே, எப்படி இவங்க 3 பேரும் மூச்சு விடாம அவ்வளவு நேரம் அன்கான்சியஸா இருந்தும் உயிரோட இருக்காங்க? வில்ட்ரமைட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, which is அவங்க பிரெயின் ஆக்சிஜன் இல்லாம கூட ஸ்பேஸ்ல ரொம்ப நேரம் சர்வைவ் ஆக முடியும். அதனாலதான் அவங்க இப்போ உயிரோட இருக்காங்க. 2 வாரமா கோமால இருந்த மார்க் ஏன் இவங்களை கொல்லலன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கான். கோலிஷன் எவ்வளவு சர்ச் பண்ணியும் அவங்களோட எந்த செக்டார்ஸ்லயும் மிஸ்ஸிங் வில்ட்ரமைட்ஸ் கண்ணில் படலன்னு சொல்றாங்க. ஒரு பிளானட் காப்போட செக்டாரா மார்க் பண்ணப்படாத டெரிட்டரியா இருக்க ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் வேணும். தட் இஸ் த பிளானட் should have a Viltrumite or should be under a Viltrumite's control. அதனால தான் கோலிஷன் எர்த்தை அவங்க டெரிட்டரியில மார்க் பண்ணலன்னு ஆலன் சீசன் 1ல சொல்லியிருப்பான். When I returned to the coalition of planets to tell them I'd been going to Earth instead of Urath, they lost their minds. Earth is off limits. There's a Viltrumite living on your planet. Also இந்த ஃபேக்டை வச்சு தான் மார்க் வில்ட்ரமைட்ஸ் எர்த்துக்கு போயிருப்பாங்கன்னு கெஸ்ஸும் பண்றான். என்டையர் டிவி ஷோலையும் இந்த சீசன்ல வர இந்த எபிசோட்ல தான் முதல் தடவை மிட் கிரெடிட் சீனே இல்லாம ஒரு எபிசோட் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எர்த்ல வில்ட்ரமைட்ஸ் கையால எந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆக போறாங்க? நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஐடியா அண்ட் தியரியை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரேக் டவுன் வீடியோவை என்ஜாய் பண்ணீங்கன்னா செக் திஸ் வீடியோ ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை.